ரியோவோட ராமன் லீலா மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஸ்ரீகுமரன் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 21 மூவி ரிலீஸ் ஆகும். எலன் ஹீரோவா பிளே பண்ற பியார் பிரேமா கல்யாண மூவில இருந்து மாப்பிள்ள சிங்கங்கிற ஒரு வீடியோ சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 21 மூவி நெட்ஃபிளிக்ஸில் பிரீமியர் ஆகும். மகேஷ் பாபுவோட பர்த்டே ஸ்பெஷலா வாரணாசி மூவில இருந்து 2 புது ஸ்டில்ஸ் ராஜமௌலி இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காரு. மூவி அடுத்த வருஷம் ஏப்ரல் 7 ரிலீஸ் ஆகும். ராஜமௌலி டைரக்ஷன்ல மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க. MM கிரவானி மியூசிக் பண்றாரு. ஆதித்ய ரவிச்சந்திரன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இப்போ டேர் டெவில்ஸ் படம் பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல அவர் இன்னொரு குட் பேட் அக்லி படத்தை நாங்க உருவாக்க போறது இல்ல, இது குட் பேட் அக்லி படத்துக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும் அண்ட் எல்லாருக்குமான படமாவும் கூட இது இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமான படமா இதை எடுக்க போறதா அவர் சொல்லியிருக்காரு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாசத்தோட கடைசியில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். டிசி மூவிக்கான ஃபர்ஸ்ட் டே வசூல கேட்டிருக்கீங்க. இந்த மூவி வேர்ல்டு வைடா ஃபர்ஸ்ட் டேல 6.5 கோடி கிட்ட ஓப்பனிங் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த படம் 28 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு ரிலீஸ் ஆன 3 டேஸ்ல. ஜனநாயகன் படம் ஹிட்டா ஃபிளாப்பா, விஜய் அடுத்த படம் நடிப்பாரா இல்லையாங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜனநாயகன் படம் சரியா போகல அப்படின்னா அதோட லாஸ் அவர் பாத்துக்கிறேன்னு ப்ரொடியூசர் கிட்ட சொன்னதா ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு. இதை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். அதனாலதான் இவர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. படத்துக்கு இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல, ஆனா எதிர்பார்த்ததை விட வசூல் கம்மியா தான் வந்திருக்கு, ஏன்னா படம் லீக் ஆனதுனால. சோ இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பாங்கிறத ஃபைனல் ரிப்போர்ட் வந்ததை நான் சொல்றேன். ஆனா இப்போதைக்கு இந்த படம் போய்கிட்டு இருக்கிறது டிசெண்டா தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த படம் எனக்கு தெரிஞ்ச அவர் நடிக்க வாய்ப்பு இல்ல. ஒரு சில மூவிஸ் 2 பார்ட்டா வரப்போறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2 பார்ட்டுக்கு ஒரே டைம்ல ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரே பட்ஜெட்ல படம் முடிஞ்சிருமே. இப்ப சந்தீப் கிஷனோட ஒரு படத்துக்கு 2 பார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 பார்ட்டுக்கு ஒரே டைம்ல ஷூட்டிங் முடிச்சு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரே பட்ஜெட்ல முடிஞ்சிருந்தான், ஆனா அந்த ஒரு பார்ட்டுக்கு எடுக்கிற பட்ஜெட்ல செகண்ட் பார்ட்டும் முடிக்க முடியாது. சோ அந்த 2 பார்ட்டும் சேர்த்து எடுக்கும் போது அந்த பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. சோ அந்த பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த போட்ட காசு எடுக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் ப்ரொடியூசருக்கு வந்துடும். அதனாலதான் ஒரு பார்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பார்ட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பார்ட் எடுப்பாங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான புக்கிங்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி ஃபுல் ஃபிளெஜ்டான புக்கிங்ஸ் இன்னைக்கு இல்ல நாளைக்கே ஸ்டார்ட் ஆயிடும். நான் ஸ்டார்ட் ஆனதும் சொல்றேன். ஆனால் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.